அவரை அரசியலில் முதல் அறிமுகப்படுத்தியவர் அண்ணா அவர்கள்தான். அவர் சொல்வது மாதிரி 1967 வந்தவாசி தொகுதி நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக அவரை நிறுத்தி வைத்தார். அப்போது நான் முரசொலி பத்திரிகையிலே துணை ஆசிரியராக இருந்தேன். அவரை அறிமுகப்படுத்தி பேசும்போது என்னை விட அதிகம் படித்தவர் விஸ்வநாதன் என்று பாராட்டினார். பாருங்கள், அண்ணா இவ்வளவு படித்தவர், எம்ஏ பட்டவர்கள் எல்லாம் தெரியும், பட்டப்படிப்பை விடுங்க, எவ்வளவு புத்தகங்கள் படித்தார். கன்னிமாரா நூலகத்தையே கரைத்து குடித்தவர். அங்கு தேடி கிடைக்காத ஒரு புத்தகம் திருவல்லிக்கேணி சிங்காரவேலர் மாளிகையில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கிறது என்று போய் தேடி கண்டுபிடித்து அதை படித்ததாக அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டவர்களில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த தலைவர்களில் ஒருவரான பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஒருவர். அப்படி படிப்பாளி அவர். அது மாத்திரமல்ல, அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். டாக்டர் மில்லர் அறுவை சிகிச்சைக்கு நேரமாகிவிட்டது, வாருங்கள் என்று அழைத்த போது, கொஞ்சம் பொறுங்கள், ஒரு அரை மணி நேரம் பொறுங்கள், இந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுவேன், அதன் பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அப்படி அண்ணா கடைசியாக படித்த புத்தகம் மேரி கரோலின் என்ற பெண் எழுத்தாளர் எழுதிய மாஸ்டர் கிறிஸ்டியன் என்ற புத்தகம்தான் அண்ணா கடைசியாக படித்த புத்தகம். இப்படியெல்லாம் படித்த காரணத்தால் தான் அவர் எந்த நேரத்தில் எந்த தலைப்பை கொடுத்து எந்த இடத்தில் பேச சொன்னாலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அப்படி அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு வந்த திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலானது புத்தகங்களை வாசிக்கின்ற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. வாசித்தால்தான் யோசிக்கக்கூடிய திறன் வரும். அதனால தான் அவங்க அடுத்தவரை எழுத சொல்லி வேலையில் வைத்து கொண்டு தாங்கள் பேசுவதை இப்படி அதை பார்த்து வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தலைவர்களாக இருப்பவர் படிக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி அவ்வளவு பெரிய படிப்பாளியான அண்ணாவே என்னை விட அதிகம் படித்தவர் விஸ்வநாதன் என்று சொன்னால் இதை விட அண்ணா விஸ்வநாதன் என்ற பெருமை வேண்டும். இப்போ அண்ணாவை போல பெருமை பெற்ற தலைவர்கள் இன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? அது மாத்திரமல்ல, எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் ஜெயலலிதா அமைச்சரவையிலும் அமைச்சராக பணியாற்றியவர். அது மாத்திரமல்ல, வேலூருக்கு அடையாளம், சென்னைக்கு அடையாளம் என்று சொன்னால் அந்த காலத்தில் 14 மாடி கட்டடத்தை தான் காட்டுவார்கள், எம்எஸ்சி கட்டடத்தை. அது மாதிரி வேலூருக்கு அடையாளம் வேலூர் கோட்டை. இன்றைக்கு வேலூர்னு சொன்னால் எல்லாருக்கும் அடையாளமாக இருப்பது விஐடி பல்கலைக்கழகம் ஒன்றுதான். இது விஐடி பல்கலைக்கழகத்தில் படித்தால்தான் தங்களுக்கு பெருமை என்று கருதக்கூடியவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய முறையிலே இந்த கல்வி கூடத்தை உயர்த்தியவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். நான் சினிமா உலகில் புகுந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முதல்ல பார்த்தது 1973. 2023 50 ஆண்டுகள் நிறைந்தது. அது அந்த 50ஆவது ஆண்டு விழாவை 2025 மார்ச் 29ஆம் தேதி சென்னையில் நடத்துகிறோம், நாகரிக சபாவில். அந்த விழாவுக்கு அண்ணா வந்திருந்தார். அப்போது நான் காற்றில் விதைத்த கருத்து ஒரு புத்தகம், நான் மேடையில் பேசிய இலக்கிய சொற்பொழிவுகள், அதுக்கு தான் தளபதி ஆதித்தனார் ₹1 லட்சம் கிடைத்தது. அது 3வது பதிப்பு அன்றைக்கு வெளியிட்டார்கள். அது 2வது பதிப்பு தப்பாக போட்டாங்க. அந்த 3ஆம் பதிப்பு வெளியிட்ட அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் அண்ணா தான், அண்ணா விஸ்வநாதன். ₹1 லட்சம் கொடுத்து வாங்கினான். இதை எப்படி என்னால் மறக்க முடியும்? அவரை சிறப்புக்குரியவர். அது மாத்திரமல்ல, சிஎம்சி மருத்துவமனை பல நெருக்கடிகளுக்கு உள்ளான போது அந்த நெருக்கடிகளை தீர்த்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அவரால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு பிறகு, இந்த பல்கலைக்கழகத்தால் இந்தியாவுக்கு பிறகு உலகம் முழுவதும் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி பேச வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியவர் அவரை. அப்படிப்பட்ட அவர் புரட்சித் தலைவர் மீது உள்ள பற்றுதலால் இந்த நினைவு சொற்பொழிவை நடத்துகின்றார். ஆகவே அவரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் பாராட்டலாம். எப்படி பாராட்டுவதை யோசிக்கிறேன், இப்படி பாராட்டலாம் என்று கருதுகிறேன். ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ்ச்சுவையை அறிவுறுத்துவார் வேண்டி குறிஞ்சி பாட்டு பாடினார் கவிஞர். அதில் 99 வகையான பூக்களை சொல்லுவார். என்னென்ன பூக்கள் என்றால் அடும்பு, அனிச்சம், அதிரல், அவரை, ஆயிரை, ஆம்பல், ஆரம், ஆத்தி, இலவம், ஈங்கை, உந்தூர், எருவை, எருளம், கரந்தை, காஞ்சி, காழ்வை, காயா, கருவிளை, குடசம், குரவம், குறிப்பூளை, குறுக்கத்தி, குறுகிலை, குருந்தம், குள்ளை, குளவி, குவளை, குறிஞ்சி, குறுநருங்கண்ணி, கூவிரம், கூவிளம், கைதை. கைதைனா சின்ன பாஷையில் சொல்ல நினைக்காதீங்க, விட்டே கைதை.
கைதைனா தாழை மடலில் ஒரு வகை. கைதை, கொகுடி, கொன்றை, கோடல், செண்பகம், சிந்துவாரம், சிறுசங்குரலி, சிறுமாரோடம், சுள்ளி, சூரல், செங்காந்தல், செங்குடு வேரி, செருந்தி, செம்மல், செருவிடை, சேடல், ஞாழல், கணக்கம், கடவம், தாமரை, காளை, பிள்ளை, திலகம், தும்பை, துழாய், தேமா, தோன்றி, நந்தி, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, நெய்தல், நெய்தல் கழ்கமன், பழங்கை, பசும்பிடி, பழினி, பலாசம், பாதிரி, பாங்கர், பாரம், பாலை, பிண்டி, பிழவம், பித்திகை, பீரம், புன்னை, புன்னாகம், குழகு, கோங்கம், மணிச்சிகை, மராம், மருதம், மா, முல்லை, மவ்வல், வகுடம், வடவனம், வஞ்சி, வடை, வாழை, பாகை, வாணி, வெற்றி, வேங்கை, வேரல் என்று 99 வகையான மலர்களை கொடுத்துருவாங்க. அந்த மலர்களையெல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் கழுத்துக்கு அந்த மலர்களெல்லாம் மாலையாக தொடுத்து அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் கழுத்துக்கு அணிவிக்க முடியாது என்ற காரணத்தால் நம்ம அன்பு மலர்களையே அங்கீகரித்து மாலையாக தொடுத்து அவர் கழுத்துக்கு அணிவித்து இவருடைய வணக்கத்தையும் பாட்டுகளையும் நன்றியையும் பாராட்டுகளையும் உதவி தெரிவித்துள்ளது. நண்பர்களே, மலர்களில் சிறந்தது தாமரை, நதிகளில் சிறந்தது கங்கை, மலைகளில் சிறந்தது இமயம், மனிதர்களில் சிறந்தவர் எம்ஜிஆர். இது எம்ஜிஆர் பிறந்த நாள் என்று சொல்வதை விட இது சத்தியம் பிறந்த நாள், தர்மம் பிறந்த நாள், கடவுள் மானிட வடிவில் மாணிக்க நிறத்தில் மண்ணில் மறந்த நாள் இந்த நாள் என்று சொல்லலாம். அதான் எம்ஜிஆர் பிறந்த நாள். ஒருவர் நடந்து வரக்கூடிய நடையை வைத்தே அவரது குணத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கூத்தமதி அவருக்கு உண்டு. எம்ஜிஆருக்கு எடுக்கும் பழக்கமுள்ள எத்தனையோ கைகளிடையே கொடுக்கும் பழக்கமுள்ள கொடைக்கைகள் எம்ஜிஆர் கைகள். நெருஞ்சி மன தலைவர்கள் நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் குறிஞ்சி மனம் பரப்பிய கொடைக்கானலாக திகழ்ந்தவர் அவர். அவர் மறைந்து 38 ஆண்டுகள் ஆன பிற்பாடும் இன்னும் தமிழக அரசியல் களத்தில், அரசியல் பூமியில் புவியீர்ப்பு விசையாக இருப்பது எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திர சொல்வான். அந்த 3 எழுத்து மந்திர சொல்லை எல்லக்கூடிய வேறு 3 எழுத்து மந்திர சொல் அரசியலில் எதுவும் கிடையாது. அண்ணன் கூட 3 எழுத்து எம்ஜிஆர் என்று அது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு அதாவது அவர் யாரேனும் ஒருவர் அவர் உதவியை நாடி சென்றார், எம்ஜிஆருடைய உதவியை நாடி சென்றார். இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி எம்ஜிஆர் காதுக்கு போய்விட்டால் போதும், வந்தவன் வெறுங்கையோடு திரும்ப மாட்டான். அந்த வகையில் அனைவரிடத்தில் அன்பு காட்டுவதை அன்னையாகவும் அவர்களை மேலேற்றி வைக்கக்கூடிய திண்ணையாகவும் பலம் தரக்கூடிய தென்னையாகவும் திகழ்ந்தவர். தனிப்பட்ட முறையிலே எத்தனை பேர் வாழ்க்கையிலே ஒளிவழக்கை ஏற்றி வைத்தவர். பூமி குளிர வேண்டும் என்பதற்காக மேகம் பொழிவதைப் போல, காடுகளை செழிக்க வேண்டும் என்பதற்காக நதிகள் பாய்ந்தோடி செல்வதைப் போல, உலக இருட்டை நீக்குவதற்காக சூரிய வெளிச்சம் தோன்றுவதைப் போல, ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக கழகத்தை தோற்றுவித்தார். அதன் மூலம் அடையாளம் தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். பேர் தெரியாமல் இருந்தவர்களெல்லாம் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் ஆக்கினார். கீழ்மட்டத்தில் கிடந்தவர்களையெல்லாம் கை கொடுத்து மேல்மட்டத்திற்கு உயர்த்தி விட்டவர். எல்லாருடைய உள்ளங்கையில் இருப்பது ஈகை ரேகை என்றால், நம் கைகளில் இருப்பது ரேகை என்றால் எம்ஜிஆர் கையில் இருந்தது ஈகை. அதனால்தான் அவர் சூடினார் அனைத்திலும் வாகை. சுருக்கமாக சொன்னால் மனித பறவைகளின் சரணாலயமாக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை நம்பியவர் எவரும் கெட்டதும் இல்லை, அவர் வெளியில் சென்றவர்கள் யாரும் தோல்வியை தொட்டதும் இல்லை, நினைத்ததை அடையாமல் விட்டதும் இல்லை. அவர் படத்திற்கு பாடல் எழுதும்போது ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அவர் நாடக நடிகராக இருந்தபோது 10 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 2 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி கொண்டு போகிறார். துணை நடிகராக சினிமாவில் நடித்த போது 100 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அதில் 10 ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். மதுரைகுமாரி படத்தினை நடிக்கும்போது அவருக்கு மாத சம்பளம் 1000 ரூபாயாம். அந்த படத்துக்கு பேசிய மொத்த சம்பளமே 10,000 ரூபா. அது 1000 கொடுப்பாங்களாம். அந்த 1000 ரூபாயில்
ரூபாய் தர்மத்திற்கு ஒதுக்கி வைத்து விடுவாராம். ஆகவே நீங்கள் பெரியவர்களானதும் வசதி வாய்ப்புகள் வந்ததும் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் கடைசி காலத்தில் உங்கள் கூட வரும். அதாவது எந்த நேரத்தில் எவருக்கு எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை உடனே செய்து விடுங்கள். நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம் நினைக்காதீர்கள். அதற்குள்ளே நம்ம ஆய்வு முடிந்தாலும் முடிந்துவிடும், அல்லது மனம் மாறினாலும் மாறிவிடும். எப்போது நினைத்தாலும் அது உடனே செய்து விடுங்கள் என்று சொல்வார். அவர் சொன்னதற்கேற்ப என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நான் செய்து கொண்டுதான் வருகிறேன். நான் அடிக்கடி சொல்வது பண்டித ஜவஹர்லால் நேரு போல குடும்ப பாரம்பரியம் மிக்க தலைவர் இருக்கலாம். காமராஜரை போல உழைப்பால் உயர்ந்த உணவு தலைவர் இருக்கலாம். அண்ணாவை போல ராஜாஜி போல அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம். எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போல அஞ்சா நெஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம். கோமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் போல நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம். ஜெயலலிதா அம்மையாரை போல ஆளுமை தன்மை மிக்க தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போல மனிதநேயம் உள்ள தலைவர்கள் இந்த மண்ணுலகில் காண்பது அறிவு. அவருடைய மனிதநேயத்திற்கு எத்தனை எடுத்துக்காட்டு சொல்லலாம். நான் சம்மந்தப்பட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஒரு முறை மதுரையில் விட்ட சுந்தரபாண்டியன் படத்துக்கு நான் பாட்டு எழுதும்போது என் மனதிற்கு கரிச்சல் ஏற்பட்டு விட்டது. டாக்டரிடம் காட்டுவதற்கு பணம் இல்லை, கையில் 2 ரூபா தான் இருந்தது. அப்போ தேனாம்பேட்டையில் இருந்த சென்னையில் 2 ரூபாய் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி அடையாளம் இறங்கி சத்யாசூரில் வேகமாக போனேன்னு ஸ்டூடியோ மேனேஜர் பத்மநாதன் சீக்கிரம் போங்க தலைவர் போக போகிறார், கார் ஏறி உட்கார போகிறாரு அப்படின்னாரு. போகிறதுக்குள்ள கார் ஏறி உட்கார்ந்தாரு. கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சத்தம் கேட்குது. வேகமாக ஓடணும்ல, போய் திரும்ப இன்னும் கொஞ்சம் வேகமாக வரான். ஸ்டார்ட் பண்ண காரை நிறுத்த சொன்னார். காரை ஸ்டார்ட் நிறுத்திட்டு நான் போனான்னு கண்ணாடி வரைக்கும் பக்கத்தில் விட்டு என்ன இவ்வளோ வேகமாக வர என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அவன்கிட்ட கடிச்சு விஷயத்தை சொல்லிவிட்டு நேற்று தான் மதுரை சுந்தரபாண்டிய கம்பெனியில் பாட்டு எழுதுவதற்கான சுச்சுவேஷன் சொன்னாங்க. நாளைக்கு தான் கம்போசிங் இருக்குது. பாட்டு எழுதி ரெக்கார்ட் ஆகி அதன் பிறகு வாங்க வேண்டிய பணத்தை நிலைமை இப்படி இருக்கின்ற காரணத்தால் முன்கூட்டியே வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு கேட்க வந்தேன். அப்படின்னா அப்படி கேட்கக்கூடாது. முன்ன பின்னா அந்த கம்பெனியில் நீ எழுதியிருந்தால் கேட்கலாம். இப்போ நீ கேட்டால் அசிங்கம், அது உனக்கு அசிங்கம். இப்போ நான் சொன்னதுனால தான் அவனை கூப்பிட்ருக்காங்க. அப்படி கேட்டீங்கன்னா அது உனக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி கீழே உதவியாளர் மாநிலத்தை அழைத்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே மேக்கப் ரூமுக்கு கூட்டி போய் 2000 ரூபாயை எடுத்து கொடுத்து இதை வைத்து நம்ம டாக்டர் பிஆர்எஸை பாரு, இல்லைன்னா நீ எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறியோ அந்த டாக்டரை காமிச்சு எனக்கு சொல்லு, நேரம் வந்து சொல்லி நான் ஃபோன் பண்ணினாங்க பாருங்கள். அன்றைக்கு 2000 ரூபா 75ஆம் ஆண்டு 1975 நடந்தது. அப்போ பவுன் 450 ரூபா தான். 2000 ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? 4 பவுன் வாங்கலாம். இன்றைக்கு 4 பவுன் வாங்குறதுன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆக அன்றைக்கு 2000 ரூபாய் என்பது இன்றைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு சமம். அதாவது மேக்கப்லாம் முடிஞ்சு காரில் இருக்கோன்னுட்டாருன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சா எந்த காரணத்தை முன்னிட்டு காரை விட்டு இறங்கி கீழே மறுபடியும் மேக்கப் போக மாட்டார். நான் போய் சொன்னோடனே வந்தாருன்னா எனக்காக வந்தாருன்னு நினைக்காதீர்கள். என்னுடைய நிலைமையில் யார் போய் சொல்லியிருந்தாலும் அப்படித்தான் வந்திருப்பான், செஞ்சிருப்பான். அதுதான் மனித நிலை. அதுக்காக சொல்கிறாரு. அதே போல் சக்தி கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் இந்த படத்துக்கெல்லாம் வசனம் எழுதியவர். சக்தி நாடக சபான்னு ஒரு நாடக சபை வைத்திருந்தார். அதில் தான் நடிகர் சிவாஜி எழுத நடிப்பு பயிற்சி பெற்றார். அவருடைய 2வது மகளுக்கு திருமணம். கையில் காசு இல்லை. நம்ம சேலம் ராஜாராமன் அமைச்சராக சபாநாயகராக இருந்தார்ல, அவரை பார்த்து ஆலோசனை கேட்க வந்தார். ராஜாராமன் எல்லாருக்கும் வேண்டியவர், விஜயவாணி வேண்டியவர், அரசியல் கட்சி எல்லாருக்கும் வேண்டியவர். அவர்கிட்ட வந்து கேட்டாட்டு உங்களுக்கு தான் சிவாஜி மிக வேண்டியவராச்சே, அவர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்கலாமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், என்னுடைய முதல் மகளுடைய திருமணத்தை சிவாஜி தான் எல்லாம் செலவு போட்டு செய்து வைத்தார். மறுபடியும் 2வது மகளுக்கு திருமணம் நீங்கள் தான் உதவி செய்ய போய் இருக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தான் ஆலோசனை கேட்க வந்தேன் அப்படின்னா. அப்படின்னா நீங்கள் சின்னவரை பார்க்க வேண்டியது தானே. சின்னவர்னா இல்லையா? அவரிடம் சினிமா சம்மந்தமாகத்தான் பேசியிருக்கிறேன் தவிர இது மாதிரி உதவி கேட்டு ஒரு நாளும் போனதில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஏன்னா அவர் பெரிய இடத்துக்கு பண்ணால் இவர் தான் இருக்கிறார், சக்தி கிருஷ்ணசாமி இந்தியா எடுத்துக்கலாம். அதனால் என்ன நான் கூட்டி போகிறேன் வாங்க அப்படின்னு அவர் கூட்டி போனேன். கூட்டி போய் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கேட்ட முதல் கேள்வி,
எவ்வளவு ரூபாய் இருந்தால் உங்கள் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் கேட்டார். ஐயா 20,000 ரூபாய் இருந்தால் சிறப்பாக நடத்துவீங்க அப்படின்னார். உடனே 25,000 ரூபாயை எடுத்து கொடுத்து சிறப்பாக நடத்துங்கள், திருமணத்துக்கு நான் வந்து வாழ்த்துகிறேன் சொல்லி திருமணத்துக்கு போய் 5 பவுன் தங்கச்சி போட்டு வாழ்த்தினார். அப்போது எங்கள் வீட்டு பிள்ளை படம் ஒப்பந்தமாக இருந்தது அது நடிப்பதற்கு. அதற்கு ஆரூர்தாசன் தான் அவர் வசனம் எழுத பரிந்துரை செய்திருந்தார். நிலைமை இப்படி இருக்கின்ற காரணத்தால் ஆரூர்தாஸுக்கு ஃபோன் பண்ணி இவருடைய சக்தி கிருஷ்ணசாமியுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நம்ம அடுத்த படத்தில் சந்திக்கலாமா, இந்த படத்தை அவருக்கு விட்டு கொடுக்கலாமா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை, அதான் பண்பாடு. பண்ண ஆரூர்தாஸ் என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக இருக்கு, நீ செய்யண, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி அந்த படத்துக்கு வசனம் எழுத வைத்து அந்த படமும் கிடைக்கப்படி செய்தால் சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள். ஒரு ஆரூர்தாஸ் அவர்கள் உலக சினிமா வரலாற்றிலேயே எவனும் எழுதாத அளவுக்கு 800 படத்திற்கு கதைவசனம் எழுதியவர். அதில் நூற்றுக்கணக்கான மொழிமாற்று படங்களுக்கு வசனம் எழுதியவர். அப்படி நூற்றுக்கணக்கான மொழிமாற்று படங்களுக்கு வசனம் எழுதிய அவர் தான் எழுதிய அந்த படங்களில் 55 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் என்னையே எழுத வைத்த பெருமை ஆரூர்தாஸுக்கு உண்டு. அதனால தான் அது குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சிறந்த முறையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்தியா. இன்னொன்று இப்போ சொன்னாங்க, ஒரு பாட்டை பற்றி இப்போ போட்டாங்க, அதை நான் விரிவாக சொன்னால் தான் தெரியும். ஒரு முறை சத்யா ஸ்டுடியோவுக்கு எம்ஜிஆரை பார்க்க போனேன். அப்போ மீனவன் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு எழுதியாரு கேட்டேன். நான் ஒன்றும் எழுதலையே அப்படின்னு உடனே வச்சு எழுத சொன்னேன். யார் என்னை கூப்பிடலையே அப்படின்னா, அப்படியா கூப்பிடாத ப்ரொடக்ஷன் பண்ணது ஆச்சாரம் வந்தார். வந்தோடனே முத்திரியை வச்சு பாட்டு எழுத சொன்னேன். ஏன் எழுதலைன்னு கேட்டார். நாங்கள் தேடும்போது ஊரில் இல்லைன்றார் அவர். ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை, ஸ்ரீதர் படம் கொஞ்சம் சலுகை கொடுத்தால் எல்லாம் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்கிறீங்க, குறிப்பிட்ட நாள் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படியே கோபமாக கட்டி என் பக்கம் திரும்பி சென்னையை விட்டு எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன். ஏன் சொல்லலைன்னு கேட்டார். நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போனேன், அதை என்னன்னு சொல்லலை. சரி ஏதாவது இருக்கும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு உடனே பத்தாம் வந்துட்டாரில் இவரை வச்சு ஒரு பாட்டு போடுங்க, நான் போட சொல்லேன்னு சொல்லுங்கள் டேரக்டர் அப்படின்னா எம்ஜிஆர். அப்போ தான் அந்த ராஜாவன் சொன்னார் மேனேஜர், முந்தா நாள் தான் டைரக்டரும் தயாரிப்பாளரும் சாங்குக்கான எல்லா சுச்சுவேஷனும் முடிந்து விட்டது, இனிமேல் டைலாக் சீன் தான் பாக்கியில் பேசிக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னார். அப்படியா, அப்புறம் நீங்கள் டைரக்டரையும் சானாவை வர சொல்லுங்கன்னாரு. டைரக்டர்னால் ஸ்ரீதர், சானானா சடையப்ப செட்டியார் தயாரிப்பாளர் வந்தாங்க. எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சொன்னார், இவர் தான் நான் சொன்ன முத்துரையா, இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. உடனே பிள்ளையை சொல்லிட்டு கொண்டு சடையப்ப செட்டியார், டீம் சாங் போடுறதுக்கான சிச்சுவேஷன் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை ஸ்ரீதர், டீம் சாங் போடுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குது, இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் அவர். உடனே எம்ஜிஆர் கொஞ்சம் கோவம் வந்து, ட்ரீம் சாங் என்னையா சிச்சுவேஷன் வேண்டி இருக்கிறது, சிச்சுவேஷன் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி போடுறது பேர் தான் ட்ரீம் சாங், ரிலாக்ஸாக போடுறது தானே. இப்போ அன்பே வாவில் போட்டவன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அது என்ன சிச்சுவேஷன்? ஏன் உங்கள் படம் உதவி குறையில் போட்டியில்லை, வெளியே கதை எழுது கண்ணீர் எழுதாது, கண்ணதாசன் எழுதுன அந்த பாட்டை சும்மானாலும் வாதி எழுதுனதா சொல்லி சேர்த்தியல்ல, அது என்ன சிச்சுவேஷன்? அது மாதிரி இது ஒரு சிச்சுவேஷன். அடுத்து இந்த பாட்டு தான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பதில் காத்துக்காமல் காரில் எழுதி போயிட்டார். எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டு போன ஒரு பாடி எப்படி போடாமல் இருக்க முடியும்? அப்படி கடைசியாக நான் எழுதின பாட்டு தான் அந்த படத்தில் எட்டான பாடல்கள் வந்தால் இருந்தால் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, தங்கத்தின் முகம் எடுத்துங்கிற பாட்டு. அதாவது எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று தெரிந்த பிறகும் முத்திரியத்தை வைத்து ஒரு பாட்டு எழுதுங்கன்னு ஏன் சொன்னார்? தன்னை நம்பி இருப்பவர்கள் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் உதவ வேண்டும், பயன்பட வேண்டும். அதைத்தான் மனிதாபிமானம் என்கிறோம். அந்த மனிதாபிமானம் இப்போ நாங்களாக அவர்கள் பழகியவர்கள், பலனடைந்தவர்கள், நாங்கள் அவரை பற்றி பேசுகிறோம் எழுதுகிறோம். அவரை நேரில் பார்க்காதவர்கள் கூட இன்றைக்கு பிறந்த நாளிலோ மறைந்த நாளிலோ அவர் படத்தை வைத்து ஊதுவதி ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? அவருடைய மனித நேயமும் மக்கள் செல்வாக்கும் இந்த இளைஞர்களை கூட கவர்ந்து இழுத்திருக்கிறது. இப்போ இதே கணியில் ஒரு பத்திரிகை எழுதினார் விஜயன், அதை எம்ஜிஆர் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்ததே இல்லை. எம்ஜிஆருக்காக பத்திரிகை நடத்துகிறார். அந்த அளவுக்கு எல்லாருடைய மனதை கவர்ந்து வைத்திருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிலே சொன்னார், தமிழ் என்று சொன்னவர்கள் தமிழுக்காக எதையும் செய்யலை. எம்ஜிஆர் தான் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்.
அவர் தான் புரட்சி பாரதிதாசன் விருது, திருவிக்கா விருது, ராஜராஜன் விருது போன்ற பல விருதுகளை கொண்டு வந்தவர் தமிழுக்கு. அவர் முதல்ல ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் 2 சட்டம் தான் முதல்ல போட்டார். சைக்கிளில் 2 பேர் போகலாம் சட்டத்தை தான் போட்டார். அதுக்கு முன்னால் போடணும். அது மாதிரி சந்தேக கேஸ், முக்காடு கேஸ் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். கணவன் மனைவியாக இருந்தாலும் 2 பேரும் ராத்திரி 7 மணிக்கு மேலே நடந்து ஒரு ராணிமலை பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தால் சந்தேக கேஸில் ஸ்டேஷன் கூட்டி போயிடுவாங்களாம். அந்த எம்ஜிஆரை கூட்டத்தில் சொன்னார், இதெல்லாம் மாறணும்னு சொன்னார். அவர் வந்த ஒரு பாடம் அந்த சந்தேக கேஸ் போடுறதை நீக்கிறார், அந்த சட்டத்தை கொண்டு வந்து நீக்கிறார். அதுபோல் சைக்கிள் 2 பேர் போகிற சட்டத்தை கொண்டு வந்தார். அவர் தான் பெண்களை காவல்துறையில் முதல் நியமித்தவர். அவர் தான் பல அது மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் ராஜராஜன் விருது கொண்டு வரும்போது தமிழுக்கு எவ்வளவு சிறப்பு செய்திருக்காங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ராஜராஜன் விருது கொண்டு வரும்போது நாவலர்கிட்ட கேட்டார், யாருக்கு இந்த விருது கொடுக்கலாம்? ராஜராஜன் விருது தான் அப்போ 1,00,000 ரூபா வருது. மற்ற பாரதியார் விருதுலாம் 10,000 ரூபா, 4 பவுன் தங்க பதக்கலாம். அந்த விருது கொடுக்கும்போது யாருக்கு கொடுத்தாலும் நாவலர்கிட்ட கேட்டார். அவர் ஒரு எழுத்தாளர் சொன்னார், நீங்கள் சொல்லக்கூடிய எழுத்தாளர் இப்பவும் இருக்கிறாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு எழுதுவார். இப்போ உங்களெல்லாம் அடுத்த வருஷம் கொடுக்கலாம், அடுத்த வருஷம் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கலாம். ஆனால் இந்த விருது யாருக்கு கொடுக்கணும்னா, எழுதி பல சாதனைகள் புரிந்து வயது மூப்பின் காரணமாக இப்போது எழுத முடியாமல் இருப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்னு கேட்டார். நாமளே பேசாமல் இருந்தோம். உடனே எம்ஜிஆரே சொன்னார், சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவரும் பாரதியாருடைய நண்பரும் விக்டர் ஹியூகோ என்ற பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய நாவலை ஏழை விடும் பாடு என்ற பெயரிலே சினிமாவாக எடுப்பதற்கு காரணமாக இருந்த கவியோகி சுத்தானந்த பாரதியாருக்கு இந்த விருதை கொடுக்க என்று சொல்லி கொடுத்தான். பாருங்கள், தமிழ் அறிஞர்களெல்லாம் எப்படி வைத்தார் என்று பாருங்கள். அது மாதிரி மற்றவர்களும் பாரதிதாசன் கவிதைகளை மேடையில் சொல்லி கைதட்டு வாங்கி கொண்டு போனாலும் சரி, பாரதிதாசன் பெயரிலே அரசாங்க விழாவாக அதை நடத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அந்த பாரதிதாசன் பிறந்தநாளும் ஒரு கவிஞரை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று பாரதிதாசன் விருதை கொண்டு வந்தவர் அவர் தான். முதல் அந்த விருதை 1978ஆம் ஆண்டில் கலைஞர் சுரதாவுக்கு கொடுத்தார். 79ஆம் ஆண்டு இன்னொருவருக்கு கொடுத்தார். 80ஆம் ஆண்டில் சட்டமன்றத்தை கலைத்து விட்டார்கள். அதனால் 81ஆம் ஆண்டில் எனக்குத்தான் கொடுத்தார். 3ஆவதாக பாரதிதாசனுக்கு கொடுத்தார். எனக்கு கொடுக்கும்போது இதை பற்றி பேசியனால் மறக்க முடியாது. அண்ணன் கூட சொன்னார், அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னாலும் படிக்கிறேன். அப்போ தான் நான் அலைவாசி பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு இருக்கேன். 73ஆம் ஆண்டில் அப்போ பணியாற்றினேன். அப்போ இருக்கும்போது முதல் பாட்டு பொண்ணுக்கு தங்க மனுஷன்னு ஒரு படம் எழுதுனேன். தஞ்சாவூர் சீமையிலே கண்ணு தாவி வந்தே பண்ணியமான், கங்கை காவிரி வைகை நதிகள் பாடுறது மாதிரி, சண்டை வாடுற மாதிரி, உலகம் சமாதானப்படுத்துறது மாதிரி ஒரு பாட்டு. அந்த படத்தில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட். அதாவது கரகாட்ட கலைஞர்கள் தென் மாவட்டங்களில் நடந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பாடி இந்த பாடலுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்தார்கள். அந்த நம்ம பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய ஒருவன் சினிமாவுக்கு எழுதியிருக்கிறான், அவனை பாராட்டுவோம், உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம்ட்டு நியூ உட்கன்ஸ் ஹோட்டலில் சென்னையில் சினிமா கலைஞர்களெல்லாம் அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்தினார். ஜெமினி கணேசன், எஸ்.வி. சுப்பையா, கே.ஏ. தங்கவேலு, ஆர்.எஸ். மனோகர், ஏ.எம். ராஜன், அந்த படத்தை பங்கு பெற்ற நடிகர்கள் எல்லோரும் வந்தாங்க. அப்படி இருந்தோம் 2 மாதத்தில் அந்த பத்திரிகை வெட்டி விளையிட்டேன். எம்ஜிஆர் எதிர்த்து அண்ணாதிமுக எதிர்த்து செய்தி போட்டு காரணத்தான் பத்திரிகை விட்டு விளையிட்டீங்கிறத எம்ஜிஆர்கிட்ட சொல்லலாம்ட்டு அவர் ஆற்காடு தெருவுக்கு போனேன். தெரியாத நினைச்சு சொல்ல போனதுக்கப்புறம் தான் எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அப்போ எங்கள் இன்டர்காமில் தான் பேசுகிறார், கேள்விப்பட்டேன் பத்திரிகை வெட்டி நின்றுட்டாருன்னு, நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்னார். பணம் வேண்டாம் தலைவரை, அதுக்கு பதிலாக வேலை கொடுங்கன்னு கேட்டேன். வேலையா? வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன், பணம் வாங்கிக்கிறார். வேலைன்னு கேட்டது பாட்டு எழுதுகிற வேலை தான். ஏன் வேலை கொடுங்கன்னு கேட்டேன்னா, அந்த காலத்தில் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடும்போது சிவாஜி போன்றவர்கள்லாம் எனக்கு வேஷம் கொடுங்கன்னு கேட்பாராம். எம்ஜிஆர் ஒருவர்லாம் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பாராம். அது நடிகமணி டிவி நாராயணன் தான் எனக்கு சொன்னான். நம்ம சொல்லி இருக்கும்போது தோழமையோடு குறைவார் நானவரும் பல கூட்டங்களில் திமுக கூட்டங்களில் அப்போ பேசியிருப்போம். அவர் சொன்னார், அதை ஞாபகம் வைத்து கொண்டு எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டேன். எம்ஜிஆர் அதை புரிந்து கொண்டு வேலை கொடுக்கும்போது கொடுக்குறையா பணம் வாங்கிக்கிறாரு. இப்போ மறுத்தேன், ஆனால் அந்த வேலை கொடுத்தா போதும் சொல்லி திரும்ப சொன்னார். திரும்ப மறுத்தேன். உடனே அடிக்கிற மாதிரி ஃபோன் வச்சுட்டார். அதன் பிறகு நான் பல படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதி
சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான விருது வாங்கிய பிறகு எந்த படத்துக்கு வாங்கினோன்னா கிடைக்கிற ஒரு படத்தில் வரக்கூடிய மாஞ்சோரை கிளிதானம் மாந்தானம் வேப்பந்தோப்பு குயில் அந்த பாட்டுக்காகவும் நம்ம குஞ்சப்பொன் அவர்கள் எழுந்த வயசு பொண்ணு என்ற படத்தில் இடம்பெற்ற காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதையும் நீ நடந்த பெற வேண்டும் அந்த திருமகனும் உன்னடைய பெற வேண்டும் அந்த பாட்டுக்காகவும் விருது கிடைச்சது. அதுக்கப்புறம் கலைமாமணி வருது. அதுக்கப்புறம் பாரதிதாசன் விருது கொடுக்குறாங்க. அப்போ நான் அவர்கிட்ட படம் வேண்டாம் என்று சொன்னது 1974. பாரதிதாசன் விருது எனக்கு கொடுத்தது 1981. இடையில் 7 ஆண்டு காலம். 7 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் நினைவில் வந்திருக்காது. வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்படி இருந்தால் அதை நினைவில் வைத்து பேசியிருந்தார் என்றால் என்னை அவர் தன் மனதில் வைத்து பேசியிருந்தார் என்றுதானே அர்த்தம். என்ன சொன்னார்னா, முத்துலியா படத்துறைக்கு வாழ்றதுக்கு முன்னால் பத்திரிகை துறையில் இருந்தார். அது சில காரணங்களாக அந்த பத்திரிகை விட்டு விலகிட்டார். சரி கொஞ்சம் கஷ்டப்படுவார், சிரமப்பட கொஞ்சம் பணம் கொடுப்போன்னு பணம் கொடுக்க கொண்டு வந்தேன். பணம் வேண்டாம் பதிலாக வேலை கொடுக்க கேட்டார். வேலையெல்லாம் பாட்டு எடுக்கிற வேலை. வேலை கொடுக்கும்போது கொடுக்குறையா பணம் வாங்கிக்கேன்னு சொன்னேன். மறுத்து கொண்டே இருந்தால் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். மறுத்து கொண்டே இருந்தால் எனக்கு கூட கோபம் வந்தது. சினிமா உலகத்தில் என்னிடம் பணம் வாங்காத எழுத்தாளர்கள் குறைவு, அது கவிதைகள் அதை விட குறைவு. அவர்கள் கேட்டுத்தான் நான் கொடுத்ததே தவிர நானாக யாருக்கும் கொடுக்க போகல. முத்திரிகத்துக்கு வழியை நானே கொடுக்க போனேன். அப்போ இந்த மனிதன் வேண்டாம்ட்டான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உழைக்காமல் யாரிடத்திலும் இனாமாக எதையும் வாங்கக்கூடாது என்ற தன்மானம் உள்ள மனிதராக இருக்கிறார் முத்திரிகை என்பதை புரிந்து கொண்டேன். அதன் பிறகுதான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தன் காலை கீழே தான் ஒளிந்து பார்ப்பது கூட சுயமரியாதை குறைவு என்று கருதுவார் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட தன்மானம் உள்ள கவிஞர் பெயரிலே கொடுக்கக்கூடிய விருதை தன்மானம் உள்ள மனிதராகவும் கவிஞராக வழங்கக்கூடிய முத்துலிங்கத்திற்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுப்பதுன்னு கேட்டார். 1/5/1981 பேசுகிறார் கலைவாணர் அரங்கத்தில். 2/5/1981 தினத்தந்தி. அப்படியே நீங்கள் இன்றைக்கி கூட அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தா என்னை பற்றி அவர் பேசியது. அப்படிப்பட்ட மனிதர் அவர். அதாவது அவருடைய செல்வாக்கு எப்படிப்பட்டது என்பது, அதாவது நான் முரசொட்டியில் இருக்கும்போது தான் விருகம்பாக்கம் மாநாடு நடந்தது 1966 67 தேர்தலுக்கு முன்பு. அப்போ அண்ணா, ராஜாஜி, காகிதே மில்லத், இஸ்மாயில் சாஹிப் போன்றவர்கள், PK மூக்கையார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அரசியல் தலைவர்கள், கல்யாண சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசுகிறாங்க. அப்போது தலைவருடைய பேச்சை குறிப்பிடுவதற்காக முரசொலியின் சார்பில் நானும் முரசொலி அடியார் தான் போனோம் அந்த மாநாட்டுக்கு. அப்போ எம்ஜிஆர் பேசும்போது சொன்னால், இந்த தேர்தல் நிதிக்காக நான் அண்ணாவிடம் 30,000 ரூபாய் நிதி, அண்ணா குறிப்பிட்டிருக்கார புத்தகத்தில் இதான் நான் சொல்கிறோம், அவருக்கு தெரியாது. 30,000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுக்குறேன்னு எம்ஜிஆர் அறிவித்தார். அண்ணா பேசும்போது, தம்பி புரட்சி நடிகர் தம்பி ராமச்சந்திரன் 30,000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுக்குறேன் என்று சொல்கிறார். சொன்னதற்கு நன்றி. அவர் 30,000 ரூபாய் கொடுப்பதை விட நமது வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி அவர் முகத்தை காட்டட்டும், அது 30,000 வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும், நான் வெற்றி பெறுவது சுலபம் என்றார். அதாவது எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கு எப்படிப்பட்டது என்பதை அண்ணா அறிந்ததை போலே மற்றவர்கள் அறியவில்லை. அதுதான் அதுக்காக சொல்கிறேன். அண்ணாவை விட அவருடைய செல்வாக்கு, திமுகவின் செல்வாக்கு, கொடியினுடைய செல்வாக்கு பட்டி தொட்டிகளிலாம் பரவி இருந்தது என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். ஒரு முறை அண்ணா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரார், வெளியூர் கூட்டம். கடவுள் பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல கார் சூடாகி, காலையில் 8 மணி இருக்கும், கார் சூடாகி நின்று விட்டது, ரேடியேட்டர் சூடாகி. உடனே டிரைவர் தண்ணி எடுக்க ஏன் எடுத்துகிட்டு போனான். அப்போ நாற்று நட்டு கொண்டிருந்த பெண்கள்லாம், இந்த ரோட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த காரில் ஏதோ ஒரு கொடி இருக்காது, எம்ஜிஆர் கட்சி கொடி மாதிரி இல்லை, எல்லாம் பாருங்கள். ஆமாம், எம்ஜிஆர் கட்சி கொடியே தாண்டி. அப்படியா, அப்போ வர போய் பார்ப்போம், எம்ஜிஆர் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு எல்லோரும் வரப்போ எழுதி ஓட்டுக்கு போய் பார்க்குறாங்க. கார்படி என்ன உள்ளவங்க கடை என்னம்மா பார்க்குறீங்க? இல்லை எம்ஜிஆர் கட்சி கொடி தானே. ஆமாம், எம்ஜிஆர் கட்சி கொடி தான், அதான் எம்ஜிஆர் உள்ளே இருக்கிறாரான்னு பார்க்குறோம் அப்படின்னா. இல்லையா, அவர் வரலையா? வரலை. ஓ, நீங்கள்லாம் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவர்களா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் CN அண்ணாதுரை. ஓஹோ, அவர் பேர் CV ராஜகோபால். இன்னொருத்தர் பின்னாடி இருக்காரு, அவர் பேராசிரியர் மாக்கி தசரதன். ஓ, நீங்களாம் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவங்களா? சரி பாருங்க, அண்ணாலாம் கட்சிக்கு தெரியாது, அவர் தெரியல, நீங்களாம் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவங்களா? சரி, நாங்கள் அவரை கேட்டேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காங்க, நாங்கள் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய்விட்டாங்க. உடனே அண்ணா, அம்மா கொஞ்சம் இருங்க, இது எம்ஜிஆர் கட்சி கொடின்னு தெரிய வந்தீங்கள, எப்படி எம்ஜிஆர் கட்சி கொடியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு.
நாங்கள் நாடோடி மன்றம் எத்தனை தடவை பார்த்தோம் எங்களுக்கு தெரியாதா? இது நான் சொல்கிறது சம்பவம் வந்து 1961 நடந்தது. நாடோடி மன்றம் படம் வந்து 1958 பாருங்கள் எத்தனை முறை பார்த்துருப்பாங்க. அதாவது பட்டி அப்போ தான் என்ன சொன்னாராம், ஐயா கிராமப்புற பகுதிகளில் நம்ம கட்சி நம்ம கொடியெல்லாம் பழகுறோம், எம்ஜிஆர் தாயா காரணம், அவங்களை கண்களை போல அவங்க பாதுகாக்கிறாங்க அண்ணா சொன்னாராம். நம்மை விட இதுவாக்கு பட்டியெல்லாம் எம்ஜிஆர் தானே அவங்க கட்சிக்கு செல்வாக்குறாரு. அது மாத்திரமல்ல 1967 தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு போயிட்டு வந்து ஓய்வாக வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டார். அந்த துப்பாக்கி குண்டடிப்பட்ட போஸ்டரை ஒட்டித்தான் 67 தேர்தலில் திமுக ஆட்சி வந்தது. அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கான எம்ஜிஆருடைய குண்டடிப்பட்ட போஸ்டர் தான். இதை நான் ஏதோ அவர் மேலே உள்ள எம்ஜிஆர் சந்திக்கணும்னு சொல்ல அண்ணாவே சொன்னது. எப்படின்னா கோவையில் எஸ்ஏ ராஜமாணிக்க மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அவர் தலைமையில் குழுவினர் வந்தார். ஜெயித்ததற்காக அண்ணாவுக்கு மாலை போட்டு வாழ்த்து சொல்வதற்காக வந்தாங்க. வந்த உடனே அண்ணா சொன்னார், போராடிங்க மாலையை நிறுத்துங்க. இந்த வெற்றிக்கு காரணமானவர் பொது மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் எம்ஜிஆர். அவரை போய் பார்த்து விட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவர்கள் வாழ்த்தை பெற்று அதன் பிறகு வாருங்கள் வாங்கி கொண்டு அனுப்பிட்டார். அவர்களும் போய் அவருக்கு மாலை போட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு வாழ்த்தை பெற்று பிறகு வந்து அண்ணாவுக்கு மாலை போட்ட ஒரு மாதிரி தான் அண்ணா ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நாங்கள் இருந்த முரசொலிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். அந்த பத்திரிகை நாங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த விவரமே அவருக்கு தெரியும். அது கூட தெரியாது. இன்னொன்று அதை அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மதுரை அவருடைய மரியாதை மதுரை மற்றும் சுப்பிரமணிய தான் ஆரம்பித்தேன். முடிக்கும்போது அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் எப்போதுமே அப்போ நான் இதை சொல்லியிருக்கு, நான் முரசொலிக்காக பணியாற்றினேன். எங்களுக்கு கலைஞர் தானே முதலாளி. என்னை அண்ணன் சொல்கிறது மாதிரி 1984 என்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆக்கினார். பாருங்கள், அந்த காலத்தில் இப்போலாம் ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கே இப்போ கட்சிக்கு தலைமைக்கு பணம் கொடுக்க வேண்டிய இருக்கிறது. பணம் கொடுத்தாலும் சீட்டாக கிடைக்கும். அப்போது எம்ஜிஆர் அப்படியே உண்மை உள்ளவர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் நன்றி உள்ளவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார். அவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு கொடுத்தார். அந்த வகையில் 1984 என்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆக்கினார். என்னை மேலவை உறுப்பினராக ஆக்கிய போது தான் டில்லி மேலவைக்கு ஜெயலலிதா அம்மாவை அனுப்பி வைத்தார் ராஜ்யசபைக்கு. எனக்கு வந்த முதல் வாழ்த்து தந்தையே அம்மாவிடம் வந்துதான். மேலவை கலைந்த பிறகு அரசியல் கலைஞர் பதவி தான் வைத்தார். அதை அண்ணன் கூட சொன்னார். அதாவது தகுதியும் திறமையும் எவரிடம் இருக்கிறதோ அவர் தனக்கு பழவனே என்றாலும் எதிரியே என்றாலும் அவனை சிறப்பிக்கக்கூடியவர் எம்ஜிஆர். அது இன்றைய தலைவர்கள் யாரிடமாக இருக்குதா? பிரிஞ்சு போக விட மாட்டார். அந்த அண்ணெல்லாம் ஒரு முறை விலகி இருந்தபோது மறுபடியும் வாருங்கள் கட்சி சேர்ந்தன்னு சொல்லி அவர் தான் அமைச்சராகிறார். யாரையும் பிரிஞ்சு போக விட மாட்டார். பிரிந்தவர்களே அன்பான பாடந்தாயிரம் எழுதி பேசி கொண்டிருந்தார். அவர் எப்படி தன்னுடைய அன்பானும் பேச்சாலும் அவரை தன்பாக ஈர்த்து தன்னை புகழ வைத்தார் எம்ஜிஆர் என்று அண்ணன் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து என்ற அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்படி எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதுதான் தலைமைக்கு வேணும். அந்த தலைமை இருந்தால் தான் சிறப்பு பெறும். அப்படிப்பட்ட தலைமை எம்ஜிஆருடைய தலைமை. அப்போ அந்த சொல்ல வந்து அதை விட்டுட்டு பாருங்கள். இப்போ கலைஞர்கிட்ட தான் பணியாற்றினேன்னு சொன்னேன். மேலவை உறுப்பினர் ஆகும்போது கலைஞரும் மேலவை உறுப்பினர் ஆனார். இலங்கை பிரச்சனைக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார் இலங்கை தமிழர்களுக்காக. பிறகு 2 மாதம் கழித்து நான் இருந்த மேலவைக்கு எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேலவை உறுப்பினராக வந்தார். பிரச்சனை வந்தவர் என்றால் இல்லை எல்லாம் ஒரு ஸ்டெண்டு. இதை கூட ஏன் சொல்கிறேன் என்றால் கலைஞர் என்ற முதலாளியையும் அவரிடத்தில் பணியாற்றிய முத்துலிங்கம் என்ற பாட்டாளியையும் ஒரே அவையில் சரிசமமாக அமர வைத்து பார்த்த சமரச சன்மார்க்க தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதன் பிறகு என்னை அரசவை கவிஞராகிறார் அண்ணன் சொன்னது மாதிரி. முதல் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை குமாரசாமி ராஜா காலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அரசவை கவிஞரானார். 1952 ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது இந்த பதவி தேவையில்லை என்று தூக்கிவிட்டார். அதற்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசும் பிறகு வந்த திமுக யாரையும் அந்த பதவிக்கு நியமிக்க வந்தார். எம்ஜிஆர் தான் முதல் ஆட்சிக்கு வந்தபோது கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும். அவரால் திரைத்தமிழ் செழுமை அடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது, சிறப்பிப்போம் என்று கருதி அவரை அரசாங்க கவிஞர் பதவியில் அமைத்தினார். அவர்
அவர் மறைந்ததுக்கு பிறகு புலமைப்பித்தனே அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தார். எனக்கு பிறகு யாரையும் கொடுக்குறார். கருணாநிதி கொடுக்கும்போது என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ்காரர்கள் திமுகவினரும் எம்ஜிஆரை எதிர்த்து எழுதுகிறார், பேசுகிறார், அவர் வாயை அடைப்பதற்கு கையை கட்டுவதற்கு இந்த பதவியை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் குணங்களை அறிந்தவர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அவரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர் முதலமைச்சர் நினைத்தால் தன்னை எதிர்த்து எழுதுவதற்கு பேசுவதற்கு பழிவாக்குவதற்கு பழிவாங்கியிருக்கலாம். மற்ற முதலமைச்சர்கள் அதைத்தான் செய்தார்கள், அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அப்படி பழிவாங்கக்கூடிய குணம் கிடையாது. பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. சில தலைவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நண்பர்களை கூட பகைவர்களாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். வள்ளுவர் சொல்வாரே, பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமைக்கண் தங்கும் உலகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைவர்களையும் நண்பர்களாக யார் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர் தலைமையின் கீழ் தான் இந்த உலகம் இருக்கும், நாடு இருக்கும். அப்படிப்பட்ட பண்பு இந்தியாவில் இருந்த காரணத்தால் தான் அவர் இருந்த காலம் வரை யாரும் அவரை எதிர்த்து எவராலும் வெற்றி வர முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. 1980 கலைஞருடைய தூண்டுதலால் மத்திய அரசு ஆட்சியை கழித்து விட்டது. அப்போ 1980 இதுதான் பதில்னு எம்ஜிஆர் ஒரு படம் எடுப்பதாக அறிவித்தார், பதிவு செய்தார்கள். இதுதான் பதில் ஒரு படம் எம்ஜிஆர் எடுப்பதாக இருந்தது. அவர் தான் எம்ஜிஆர் தான் கதை, டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாம் அவர் தான். எப்போதும் எம்ஜிஆர் பிக்சரை பொறுத்தவரை எல்லாம் பதிவு செய்வார்கள். கேமரா யார், இசை யார், ஸ்டண்ட் யார், எல்லாம் பதிவு செய்வார்கள். பாடலாசிரியர் பேரை மட்டும் பதிவு செய்ய மாட்டாங்க, ஏன்னா பல கவிதைகள் எழுதுகிற கம்பெனி. ஆனால் அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இசைக்கு எம்எஸ் விஸ்வநாதனையும், பாடல் என்று என் பெயரை மட்டும்தான் கவிஞர் முத்துலிங்கம் என்று தான் ஃபிலிம் சேவையில் பதிவு செய்திருக்கான். கம்போசிங்கோடது அது சிட்டியேசன் சொன்னார் எம்ஜிஆர், பல்லவி எழுதிட்டோம். அப்போ பல்லவி எழுதி முடிச்சுட்டு இடையிடையிற போது காட்டுசாவல் போன நேரத்தில் கேட்டார், வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டார் எம்ஜிஆர் என்கிட்ட. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் முதல்ல புரியல என்ன சொல்கிறது. நான் சொன்ன உடனே வாழ்க்கை என்றால் சான்றோர்கள் சொன்ன நெறிப்படி இருக்கணுங்க. அது என்ன சான்றோர்கள் சொன்ன நெறினா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி அப்படின்னு. இது எங்களுக்கும் தெரியும். ஏதாவது மனதில் பதிகிற மாதிரி கவிதை வழியில் 2 வரி சொல்வார்கள் நினச்சா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி வாத்தியார்கிட்ட பையன் சொல்கிற மாதிரி சுற்றி அப்படின்ட்டு அவர் தான் சொன்னார். வாழ்க்கை என்றால் எப்படி இருக்காருன்ட்டு சுற்றிலும் ஒரு பாதையை பார்த்தான். யார்? டைரக்டர் நீலகண்டன், கே. சங்கர், தாளம்பு பாட டைரக்டர் ராம்தாஸ், பத்திரிகையாளர் சோலை, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ சொன்னார், வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு வாழ்க்கை. அப்படி யாராலும் மறக்க முடியாத ஒரு மனிதராக இன்றைக்கு இருக்கிறார்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் தான். அப்படிப்பட்ட அவருக்கு மறக்க முடியாத வகையிலே இந்த சிறப்பான விழாவை சிறந்த முறையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை மீண்டும் வாழ்த்துகின்றேன். விழாவுக்கு வருகையிலிருந்து சிறப்பித்த அனைவரையும் வாழ்த்துகின்றேன், உங்களையும் வாழ்த்துகின்றேன். உங்களையெல்லாம் வாழ்த்துகின்ற நானும் வாழ்கிறேன், என்னை நானே வாழ்த்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்க எம்ஜிஆர் சொல்லுகிறேன். வணக்கம். அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைவுடமாகவும் ஆற்றலின் இருப்பிடமாகவும் திகழ்கின்ற பிஐடி வேந்தர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, சிறந்த முறையிலே உரையாற்றிய அன்பு தம்பி கோவி செல்வம் அவர்களே, தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர்களான பாண்டுரங்கன் அவர்களே, சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மோகன் அவர்களே, ஐயா வீரமணி அவர்களே, இந்த விழா நடைபெறுவதற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சான்றோர்களே, விழாவிற்கு வருகை இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்ற மாணாக்க செல்வங்களே, நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நிலையை பற்றி சொற்பொழிவு ஆற்றுவதற்கு முன்பு அண்ணன் விஸ்வநாதனை பற்றி சில கருத்துக்களை சொல்லிவிட்டு பேசலாம் என்று நினைக்கிறேன்.